சிவா திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. தியாகராஜர் லீலை தேவலீலை 12வது லீலை. கோலாசுரனை அழித்தலீலை. எல்லா உலகங்களுக்கும் பாக்கியத்தை அளிக்கும் தியாகராஜனாகிய பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் காலம் முதல் ஆங்காங்கு அசுரர்களை போரில் கூட்டம் கூட்டமாய் அழித்து வந்தபடியால் உலகம் முழுவதிலும் கிருத்தயாயுக தருமங்கள் மறுபடியும் ஓங்கி வளர்ந்து வந்தன. மன்னவரும் வானவரும் அசுர அரக்கர் பயமின்றி மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தார்கள். இவ்வித நன்மைகளுக்கு காரணமான தியாகராஜனை வணங்கி புகழாதார் உலகில் இல்லை. இப்படி இருக்கையில் பரமேஸ்வரனுடன் கொடிய யுத்தம் செய்து எதிர்த்து நிற்க முடியாமல் பயந்தோடி சென்ற சில அசுரர்கள் அநேக வருஷம் கால வரையில் வெளியே வராமல் மலையின் குகைகளிலும் பாதாளத்திலும் ஒளிந்திருந்தார்கள். மற்றும் சில அசுரர் குழாம் அழிந்து விட்டதே என்று மனம் குறையால் உயிர் துறந்தார்கள். அவர்களின் ஒருவனாகிய புலகன் என்னும் அசுரன் திரிமூர்த்திகளின் மீது, தேவர்களின் மீதும், ரிஷிகளின் மீதும், வேத படனம் யாகம் முதலான நற்காரியங்கள் மீதும் வைத்திருந்த பெரும் பகையினால் மறு ஜென்மத்திலும் சாதுகளுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்னும் கருத்துடனே விந்திய மலையின் அருகிலுள்ள ஆரவாட தேசத்து அரசனுக்கு புத்திரனாக பிறந்தான். அசுரம்சமாய் உதித்த அக்குழந்தையின் வடிவத்தை அறிந்து கொள்ளாத ஆரவாட தேசத்து மன்னன் மிக்க சந்தோஷத்துடன் அக்குழந்தைக்கு பரிகேது என்று பெயரிட்டு சிறப்பாக வளர்த்து வந்தான். அசுரம்சமாகிய பரிகேதுவும் இளமையிலே தாய் தந்தையாரையும் புரோகிதர்களையும் குருக்களையும் இகழ்ந்து பேசினான். தோழரான மந்திரி குமாரர்களையும் அகாரணமாக அடித்து துரத்தினான். யுவராஜனான பிறகு அதிக கொழுப்பையும் கர்வத்தையும் அடைந்து தனக்கு நற்புத்தி புகட்டுவாரை தண்டிக்கலானான். அரச நீதி முறைகளை ஒரு சிறிதும் அனுஷ்டிக்கவில்லை. ஒருவரையும் வணங்குவதில்லை. யௌவன மதத்தில் கொழுப்படைந்த அரச கன்னிகளையும் பிராமண மாதர்களையும் வேதியர் செல்வத்தையும் அபகரித்து தொடங்கினான். இவ்வளவு கெட்ட காரியங்களை செய்து வந்த பரிகேதுவை கண்டவரெல்லாரும் அவனை அசுரன் என்று நினைந்து இழந்தார்கள். இவற்றையெல்லாம் அறிந்த அவன் தந்தையான மகாராஜன் மனக்குறைவுற்று ராஜ்யத்தையும் பரிகேதையும் துறந்து தனது மனைவியுடன் காட்டுக்கு சென்று சிவத்தியானம் செய்து கொண்டு தேகவியோக சமயத்தை எதிர்பார்த்திருந்தான். தந்தை தன் மீது கோபம் கொண்டு ராஜ்யத்தை துறந்து கானகம் சென்றபோது அசுர மன்னனாகிய பரிகேது சிம்மாசனம் ஏறினான். குலமுறையாக வந்த அமைச்சர்களை துரத்திவிட்டான். கிராதர்களையும் வேடர்களையும் புலிந்தர்களையும் வேடர்களின் குறைந்தவர்களையும் துஷ்டர்களையும் சபையில் சேர்த்து கொண்டு தன் இஷ்டப்படி ஜனங்கள் மீது கொடிய நிதிமுறைகளை செலுத்தினான். விடர்களுடன் காமுகர்களுடனும் சேர்ந்து மதுபானம் செய்தான். பசுக்களை வதைத்தான். பரதாரங்களை அபகரித்தும் பெரியோர்களை இகழ்ந்தும் அரச நீதியை துறந்து பூமியை பாழாக்கியும் வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் பயந்து அவனது நாட்டை அகன்று வெளியே ஓடினர். நீதியுடன் அரசாட்சி புரிந்து வரும் மற்ற மன்னர் மீது காரணமில்லாமல் படையெடுத்து போர் புரிந்து அசுரதன்மையினால் அவர்களை ஜெயித்து அவர்களை செல்வத்தை கொள்ளையிட்டான். அங்கங்கே நதியின் கரையில் விளங்கும் லிங்க வடிவங்களையும் ஆட்டி பிடுங்கி வெளியே வீசி எறிந்தான். ஜனங்கள் எல்லோரும் அவனுடைய நாச காலத்தை குறித்து ஈசனை துதித்தனர். வெகு காலம் வரையில் தேவலோகம் முதலிய இடங்களில் நிலையாக இருந்து ஒரு நாள் பூமியில் இறங்கி கோகர்ணேஸ்வரரை தரிசித்துவிட்டு திரும்பிய நாரதரை ஜனங்கள் கண்டு அவரிடம் பரிகேதுவின் தீய செயலில் முறையிட்டார்கள். நாரதர் அவர்களுக்கு தைரியம் கூறி புண்ணிய கஷேத்திரமாகிய திருவாரூர்நாதனை பணிந்து பரிகேதுவின் பூர்வ ஜென்ம வரலாறுகளையும் அவன் பூவுலகை அழித்து வரும் கொடிய செயல்களின் தியாகராஜனிடம் விஞ்ஞானம் செய்தார். அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கிய தியாகேசர் அவர் முன்னே தோன்றி, அசுர மன்னன் உலகை அழித்து வருவதை நான் அறிவேன். அவனை யுத்தத்தில் அழிக்க முடியாது. இவ்வித ராஜ வடிவ துணியுடன் இருக்கையில் அவனை அழிக்க இயலாது. சூது மார்க்கத்தினாலே அவனை ஒழிக்க வேண்டும். அதற்காக உமக்கு நான் ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன். அதை நீர் அவனது வல செவியில் ஓதுவீராகில்
அம்மந்திரத்தின் மகிமையாலும் முன்பு கௌதம மகரிஷி அவனுக்கு இட்ட சாபத்தினாலும் உடனே அவனது உருவம் கோல வடிவமாக மாறிவிடும் என்று சொல்லி நாரதனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தார். உடனே நாரதர் வடதிசையை நோக்கி சென்று ஆராட தேசத்து ராஜசபையில் விட்டிருக்கும் பரிகேதுவின் எதிரே தோன்றினார். அவரை கண்ட பரிகேது அவரிடம் மிக்க மரியாதை காட்டி வினயத்துடன் எழுந்து நின்றான். தன் செயல்களையே அவனுக்கு நாசகாலம் நெருங்கியபடியால் நாரதரை பார்த்து அவன், தேவரிஷியே, உலகிலுள்ள சகல பூபாலர்களையும் வென்று மறுபடியும் அசுரர்களை பூமி மண்டலத்தில் வாழ்விப்பதற்கு எனக்கு பிராக்கிரமம் உண்டாகும்படி ஏதேனும் ஒரு மந்திரம் உபதேசம் செய்வீரா? அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சமமாக விளங்கும் முனிவரே என்றான். அதனை கேட்ட நாரதர் அப்பொழுதே யமபடர்கள் அவ்வசுரனுக்கு கவர்ந்து விட்டார்கள் என்று நினைந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து தலையை அசைத்து கொண்டு, பூபாலா, நீ விரும்பியபடி உனக்கு ஒரு திவ்ய மந்திரத்தை உபதேசிக்கிறேன். அதனால் உண்டாகும் பலனை என்னால் சொல்ல முடியாது என்று உரைக்கி அவனும் அதற்கு செய்தான். உடனே நாரத மகரிஷி அவன் வலக்காதில் தியாகேசர் கூறிய மந்திரத்தை உபதேசித்துவிட்டு திடீரென்று ஆகாயத்தில் கிளம்பி நின்றார். உபதேசம் பண்ற பரிகேது தன் அருகிலிருந்த துஷ்ட மந்திரிகளுடன் தனக்கு வரப்போகும் மேன்மையை பற்றி பலவாறு யோசனை செய்யலானான். சாதுக்களின் சாபத்தை அடைந்த அமைச்சர்கள் கெடுமதியினால் அவன் கூறுவதற்கு குறித்து புகழ்ந்தார்கள். இதற்குள் ஒரு முகூர்த்த காலம் சென்றது. பரமேஸ்வரன் மந்திரத்து மகிமையால் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பரிகேதுவுக்கு அவ்வுருவம் நீங்கி பன்றி வடிவம் உண்டாயிற்று. அப்பன்றியானது கடுஞ்சினத்துடன் சீறிக்கொண்டு அங்கிலிருந்து மந்திரிகளின் மீது வேகமாய் பாய்ந்து முதலில் அவர்களை கொன்றுவிட்டு முறு என்ற சத்தத்துடன் எழும்பியும் துள்ளியும் பாய்ந்து வரும் அப்பன்றியை கண்ட ஜனங்கள் யாவரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அத்தருணம் தியாகேசன் ஒரு வேடனாக தோன்றி கயிற்றை பிடித்திருந்த ஒரு பானத்தை எய்து அப்பன்றியை கொன்றார். பூர்வ ஜென்மத்தில் புலகாசுரனாயிருந்தவனை அரசனாய் பிறந்த மந்திரத்தினால் பன்றியாய் மாறி உயிரை விடும்பொழுது அவன் பர்வதம் போன்ற பெரிய உடலுடன் பூமியில் விழுந்த எல்லா பிராணிகளுக்கும் பயத்தை உண்டு பண்ணினான். தியாகமூர்த்தி பிறகு தமது இருப்பிடத்திற்கு எழுந்தருளினார். பரிகேது பூபாலன் அழிந்ததை கேட்ட வடதிசை அடியார்களும் தென் திசைக்கு வந்து தியாகராஜனை தரிசித்து அவரது அருளால் நல்ல அரசனை அடைந்து சுகமாக வாழ்ந்து வந்தார்கள். திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி.